வணக்கம் யோகி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம லக்னம். இந்த லக்னத்துல சூரியன் 10 டிகிரில இருக்காரு, சுக்கிரன் 13 டிகிரி, புதன் 14 டிகிரி, இங்க செவ்வாய் 28 டிகிரி, இங்க கேது 7 டிகிரி, சனி 18 டிகிரி, ராகு 7 டிகிரி, சந்திரன் 8, இந்த கடகத்துல குரு 26 டிகிரில இருக்காரு. ஓகே, சிம்ம லக்னம். லக்னாதிபதி சூரியன் இங்க 10 டிகிரில சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இவர் இங்க சுபத்துவம் ஆகுறாரு. இங்க தனாதிபதியோட சேர்ந்து இருக்காரு. இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. இங்க 3ஆம் அதிபதியோடவும் சேர்ந்திருக்காரு. அப்போ முயற்சியின் மூலம் பணம் ஈட்டக்கூடிய வருவாய், அப்புறம் பாத்தீங்கன்னா முயற்சியின் மூலம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்திலேயே சூரியன் ஆட்சியாகவும் சுபத்துவமா இருக்கிறாரு. இப்ப இவருக்கு சனி தசை ஆரம்பிச்சுது. சனி பாத்தீங்கன்னா 6க்கும் 7க்கும் உடையவர் 8ல இருக்காரு. சனி தசை ஆரம்பிச்ச உடனே இவருக்கு அம்மா வழி சொத்து, அம்மா வழி சொத்து மூலியமா இவருக்கு பிரச்சனை தந்தது. ஏன்னா இங்க சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க உச்சமா இருக்கிறாரு. 10ஆம் வீட்டுல சந்திரன் இங்க உச்சமா இருக்கிறாரு. இங்க 8 டிகிரி அமைப்புல இருக்குது. இந்த சந்திரனை பாத்தீங்கன்னா சனி 3ஆம் பார்வையா பாக்குறாரு. இங்க செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குறாரு. சனி செவ்வாய் சேர்ந்து சந்திரனை பார்த்ததுனால இவங்களுக்கு இந்த சனி தசையில சிகப்பு நிற கட்டிடங்கள், அதாவது நம்ம கோட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிகப்பு நிற கட்டிடங்களை நுழைய வச்சுது. இந்த சனி தசை ஆரம்பத்திலேயே, சனி தசை சனி புத்திலேயே இவங்களுக்கு ஆரம்பிச்சுது. அப்புறம் இவங்களுக்கு 4ஆம் பாவகத்தை நம்ம பார்க்கணும். அம்மா வழி சொத்து, அம்மா, படிப்பு, கல்வி எல்லாம் 4ஆம் பாவகம். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. கேதுவோட சேர்ந்து சூட்சும ஒழுங்குல இங்க சுக்கரனோட வீட்டுல அவர் சுபத்துவமா தான் இருக்கிறாரு. இப்போ அம்மா வழி சொத்து நம்ம கடகத்தையும் பார்க்கணும், 4ஆம் வீட்டையும் பார்க்கணும். ஸோ இந்த கடகத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி இங்க உச்சமா இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி இங்க உச்சமா இருக்கிறதுனால குருவோட பார்வையில இங்க சுபத்துவமா வருது. ஸோ 4ஆம் வீடு உங்களுக்கு சுபத்துவமா இருக்குது. அப்புறம் கடகத்திலையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை. கடகத்துல ஏதாவது பாவ தொடர்புகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ராகுவோ இல்ல சனி அப்படிலாம் சேர்ந்து முக்கூட்டு பாவர்களால் அங்க பாவத்துமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அம்மா வழி சொத்துல பிரச்சனைகள் இருக்கும். அம்மா வழி சொத்து கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும். அதுல ஒரு பிரச்சனையாவே இருக்கும். இங்க கடகமும் வலுத்திருக்கு, 4ஆம் பாவகம் வலுத்திருக்கு. 4ஆம் பாவகாதிபதியும் பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து சூட்சுமா உள்ள இருக்கிறாரு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி தசை சந்திர புத்தியில இவங்களுக்கு கிடைச்சது. சனி தசை சந்திர புத்தியில கோட்டு மூலியமா அம்மா வழி சொத்து இந்த ஜாதகத்துக்கு கிடைச்சது. ஏன்னா இங்க லக்னாதிபதியே இங்க ஆட்சியா இருக்கிறாரு. இங்க 2க்கும் 11க்கும் உடையவர் பாத்தீங்கன்னா லக்னத்திலே எப்பவுமே சிம்மத்துல புதன், செவ்வாய், குரு, இது ஒரு புரிதல் உள்ள வீடு. ஏன்னா 11ஆம் அதிபதியே உங்களுக்கு லக்னத்துல இருக்கிறதுனால எப்பவுமே இவருக்கு வெற்றி அடையணும்ன்ற ஒரு இலக்கு நிர்ணயிச்சுட்டே இருப்பார். அந்த வெற்றி தன் வசம் ஆக்குற வரையும் இவர் முயற்சியும் கைவிடாம இருப்பாரு. ஏன்னா 3ஆம் அதிபதியும் லக்னத்துல இருக்கிறாரு. அதனால ஜாதகர் எப்பவுமே முயற்சியோட இருப்பாரு. அது வெற்றி அடையிற வரைக்கும் அந்த இலக்கம் போயிட்டே இருப்பாரு, அதை நோக்கி போயிட்டே இருப்பாரு. அதனால இவங்களுக்கு சனி தசை சந்திரபுத்தியில கோர்ட் மூலியமா இவங்களுக்கு அம்மா வழி சொத்து கிடைச்சிது. ஸோ இதே போல இன்னொரு ஜாதகத்துல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க,